கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இதில் ஒளி புத்தகங்கள் போட்டு இனிமே தொடர்ந்து செயல்படலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிற கதை திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கோடுகளும் கோலங்களும். இதை அவங்க அந்த கிராமத்து பாஷையிலேயே அவங்க ஊர் நடையிலேயே அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஊர்க்காரங்க நடையிலேயே அவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதை உங்களோட சேர்ந்து நானும் இப்போ தான் படிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி படிக்கல. ஏன்னா அதை நான் படிக்கும்போது அப்புறம் சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால இடையில ஏதாச்சும் அந்த ஊர் புழக்கத்தில் வர சொல் ஏதாவது நம்ம பயன்படுத்த முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் நீக்கிட்டு நான் இங்கே உங்கள்கிட்ட படிக்கிறேன். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கோடுகளும் கோலங்களும். அத்தியாயம் 1. புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதாம். செவந்தி படுக்கையில் உட்கார்ந்த வண்ணம் உள்ளங்கைகளை ஒட்டி கண்களில் வைத்து கொண்டு எழுந்திருக்கிறாள். சாதாரணமாகவே காலையில் 5 மணிக்கு அவள் விழித்து எழுந்து விடுவாள். இன்று இன்னமும் 5 இருக்காது என்று தோன்றியது. அவள் படுத்திருந்த உள்வாயில் நடையில் ஒரு குட்டி திண்ணை இருக்கிறது. வாசலில் ஒரு பக்கம் நீண்டும் ஒரு பக்கம் ஒருவர் மட்டுமே உட்காரும் அகலத்திலும் திண்ணைகள் இருக்கின்றன. நீண்ட திண்ணை உள்ள பக்கத்து கோடியில் ஒரு அறையும் உண்டு. அதில் அநேகமாக நெல் மூட்டைகள் இருக்கும். மழைக்கு பாதுகாக்க வேண்டிய கட்டாயமாக விறகு எரிமூட்டை கூட சேர்ந்திருக்கும். வைக்கோல் தூசு எப்போதும் உண்டு. நடை கடந்தால் முற்றம். சார்பு கூடம் தவிர இரு புறங்களிலும் தாழ்வறை. ஒரு பக்கத்தில் அம்மி கல்லூரல் சாமான்கள், பின்பக்க நடையை ஒட்டி பெரிய சார்பு தாழ்வறை. அதில் குந்தாணி, உலக்கை, ஏர் உழவு சாதனங்கள் இடம்பெற்றிருந்தன. கிணறு, துவைக்கல், மாட்டுக்கொட்டில் உழவு மாடுகள், ஒரு சின்ன பசு, அதன் முதற்கன்று. மாட்டுக்கொட்டில் மண் சுவரும் கூரையும் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றன. வீட்டுக்கூடம் முன்புறம் எல்லாம் நாட்டு ஓடு வேய்ந்த கட்டிடங்கள். சமையலறை, பின் நடைச்சார்பு தென்னங்கீற்று கூரை. புருஷன் ரங்கசாமியும் 12 வயசு சரவணனும் திண்ணையில் படுத்திருக்கிறார்கள். மூத்த பெண் சரோசா
வைத்திருக்கிறார்கள். செவந்தி அதை எடுத்து அவர் முன் நீட்டுகிறாள். கோழை என்று நிறைய வரவில்லை, அவஸ்தைதான் பெரிதாக இருக்கிறது. முதல் நாள்தான் பெரிய சாலையில் நிலவள வங்கியின் வாசலில் அப்பன் உற்சாகமாக உட்கார்ந்திருந்தார். நிலத்தின் உரிமையாளர் அவர் மண்ணில்தான் அவள் கால் காணியை புதிய முறையில் பயிர் வைக்கப் போகிறாள். ஏறக்குறைய 5 ஏக்கரா நிலமாயிருந்தும் அடமானத்திலும் கடனிலும் பயிர் வைக்க ஆள் கட்டில்லாமல் சோர்ந்து போன விவசாய குடும்பமாகி இருக்கிறது. இதை நிமிர்த்த வேண்டும். அப்பா, நேற்று சாயங்காலம் சாராயம் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அத்தை நிறுத்துங்க. உங்களுக்கு அதுக்கு மட்டும் காசு எப்படி கிடைக்குதோ, எருவடிக்க போவ அது இதுன்னு வண்டி ஓட்டிக்கிட்டு காசு தேடிக்கிறீங்க. இல்லை செவந்தி, கொஞ்சோண்டு சுடு தண்ணி வச்சு கொண்டா என்று இறைஞ்சுகிறார். செவந்தி உள்ளே சென்று அடுப்பை எரிய விடுகிறாள். அவருக்கு ஒரு வட்டையில் வெந்நீரை ஊற்றி ஆற்றி கொண்டு வருகிறாள். அம்மா, நீ எந்திரிச்சு கொஞ்சம் வேலையை பாரு, உட்கார்ந்துட்டே இருக்காத என்று எழுப்புகிறாள். வாசலில் கணவன் அதற்குள் எழுந்து போயிருக்கிறான். தா சரவணா, எந்திரிச்சு முகம் கழுவிட்டு படி. எந்நேரமும் ஆட்டம் ஓட்டம், 10ம் 10ஆம மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்க, எந்திரி. நடவாளுகள் 5-6 பேர் கன்னியப்பன் எல்லோருக்கும் சோறு பொங்க வேண்டும். தவளையை அடுப்பில் வைத்து உலை போடுகிறாள். அரிசியை முரத்தில் எடுத்து வைக்கிறாள். இன்னொரு அடுப்பில் ஒரு சட்டியில் பருப்பை வேக வைக்கிறாள். வெங்காயம், கத்திரி, உருளை என்று காயை அறிந்து ஒரு புறம் நகர்த்துகிறாள். புளியை கரைத்து குழம்பையும் கூட்டி வைக்கிறாள். சரோ, எந்திரிம்மா, இன்னைக்கு நடவு கிளாஸ் எடுத்த மாதிரி பயிர் வைக்கிறோம். எல்லாம் 9 மணிக்கு வந்துருவாங்க. நீயும் செத்த வந்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகலாம் என்று எழுப்புதலுடன் தன் ஆசையையும் வெளியிடுகிறாள். இத்தனை நேரமும் பேசாமல் இருந்த அம்மா சட்டென்று சீறுகிறாள். இந்தா அத்தை, ஏன் இப்போ கழனிக்கு இழுக்கிற? அது படிக்கிற பொண்ணு, ராவெல்லாம் படிச்சுட்டு தூங்கிருக்கு. ஆமாம், உன் புள்ள படிச்சுட்டு இப்போ பவுனாக கொட்டுறா. இவ படிச்சுட்டு கொட்ட போறா. இதை பாரு, மண்ணு தான் சோறு போடும் கடைசி வர. எவளும் பதிலுக்கு கொட்டிவிட்டு மேற்கொண்டு காரியங்களை கவனிக்கப் போகிறாள். கண்டிப்பா ராத்தண்ணி பாய்ச்சிருக்கல, நான் சொன்ன மாதிரி ஒரு குழம்போல பண்ணிவிட்டு அதில் இந்த பாக்கெட் அசோஸ் பயிரிலும் இதுதான் உயிர் எரு, இத்தை கரைச்சிடு. நாத்தை களை பிடுங்கி அதில் வச்சிடு. நடவு வயலில் ரெடி பண்ணிடு, நான் வாரேன். அவன் கருப்பாக இருக்கும் அந்த உயிர் உர பாக்கெட்டை மாற்றி மாற்றி பார்க்கிறான். நான் வந்துடுறேன், நான் வந்தப்புறம் எல்லாம் செய்யலாம். சாந்தி கூட வரேனுச்சு. நீலவேணி, அம்சு, உன் ஆயா வருதா? 6 ஆளுக வரும்க்கா. 5 ஆள் போதும் காணிக்கு. ஆனால் நீங்கள் நடவுல புது மாதிரி நீங்கள் 6 ஆள் வரும் என்று சொல்லிவிட்டு அவன் மாட்டை அவிழ்த்து கொண்டு இவள் எடுத்து வைத்த சாமான்களுடன் போகிறான். மணல், 2 பெரிய முளைகள், நீளமான கயிறு, பிறகு சைக்கிள் டயர் 1. நோட்டு புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு செவந்தி சரி பார்க்கிறாள். பல் விளக்கிவிட்டு புருஷன் வந்தாயிற்று. அம்மா தான் மாடு கறந்து வர வேண்டும். சரோ, உலையில் அரிசி போட்டிருக்கு, பார்த்து சரிச்சு வையி. பாட்டி பால் கறந்ததும் டீ போட்டு குடியுங்க. நான் ஒரு எட்டு போய் பார்த்து ஓடியாரேன் என்று கிளம்புகிறாள். என்னம்மா நீ? என்னால் முடியாது, நீ சோறு வடிச்சிட்டு போ, பெரிய பாயை தூக்க முடியாது. என்னது, பொம்பளையா பிறந்துட்டு பாயை தூக்க முடியாதுங்கிற? சம்சாரி வீட்டு பொண்ணு, இந்த சல்லியமெல்லாம் இங்கே நடக்காது. காலமாக எந்திரிச்சு அந்த ரேடியோவை திருகி விடுற. அது என்ன பாட்டுடி? சட்டுப்புட்டுன்னு வேலையை பாரு. இன்றைக்கி புதுசாக உன் கையில் நடவு செய்ய கற்றுக்க. உன் போல படித்த பொண்ணுக தான் வரணும். சாந்தி 10 படிச்சிருக்கா. அவள் ஒண்டியாளா கொல்லைமேட்டில் பயிர் வைப்பேன்றா. படிச்சுப்புட்டா மண் அந்நியமில்லை. வந்தாங்களே பெரிய மேடம், அவங்க பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க. இதை சொல்லி கொடுத்தவங்க எல்லாரும் பெரிய படிப்பு படித்த பொம்பளைங்க. 40 வருஷமாக ஆம்பளைங்களுக்கு புது தொழில் நுணுக்கம் சொல்லி கொடுத்தோம். பொம்பளைங்க கையில் பலமும் வரலை, சக்தியும் வரலை. இப்போ நேரடியாக பொம்பளைங்களுக்கே சொல்லித்தரோம்னு அரசே சொல்லி வந்திருக்கு. வாமா கண்ணு, உங்கள் ஐயால் 4 குத்து வச்சுட்டு போயிடு என்று மெல்ல ஊசி குத்தினாள். ரங்கனுக்கு இது மறைமுக தாக்குதல். அவன் மண்ணில் உழைப்பவனாக இருந்தால் கொள்ளைமேட்டு பூமி தரிசாக கிடக்காது. ஏதோ ஒரு போகம் போடலாம். அண்ணன் படிப்பென்றும் வேலை என்றும் பந்தகம் வைத்த பூமி மீட்கப்படாமலே போக வேண்டாம். எஞ்சி இருக்கும் 1 ஏக்கரிலும் கூலிக்கு ஆள் பிடித்து மல்லு கட்ட வேண்டியதில்லை. சொந்த அத்தை மகன்தான். 10 படித்ததும் காலரை தூக்கிவிட்டு கொண்டு மண் ஓட்டக்கூடாது என்று கௌரவம் பாராட்டினான். அத்தையும் மாமாவும் போன பிறகு 2 பெண்களை கல்யாணம் கட்டி கொடுத்து 2 பையன்களுக்கும் பிரிவினை என்று வந்தது. இவன் தன் பங்கை தன் தம்பிக்கு விட்டு கொடுத்து பணம் வாங்கினான்.
பெரிய சாலையில் சைக்கிள் கடையாக, சைக்கிள் மராமத்து கடையாக இருக்கிறது. அவன் எப்போதேனும் அதிலிருந்து உபரி வரும்படி என்று இவள் கையில் நோட்டோ பொன்னோ துணியோ கொடுத்ததாக நினைவில்லை. உழைக்கும் ஒரே ஆள் அப்பன்தான். அம்மாவும் வீட்டுப்படி இறங்க மாட்டாள். கழனி வேலை என்று செல்பவள் அவள் மட்டுமே. ஆனால் பெண்சாதியின் மேட்டிமைத்தனம் ரங்கனால் பொறுக்க முடியுமா? என்னமோ 2 பொம்பளைங்க ஜீப்பில் வந்து இறங்கி பயிர் வைக்கிற பாடம் நடத்தினாங்களாம். இவங்களுக்கு தலகால் புரியல. 4 புஸ்தகத்தை, அதுவும் இங்கிலீஷ் புத்தகத்தை படிச்சுட்டு பயிர் வைக்கிறதான். உரம் மருந்து, பூச்சி மருந்து, அது இதுன்னு கிடங்குல விலையில்லாமல் கிடந்துச்சுன்னா தலையில் கட்ட இப்படி ஒரு சூட்சமம் போல். இவ்வளவு புத்தகத்தில் எழுதிட்டு வந்து அது போல் பயிர் வைக்கிறதான். தொரசாணி முருங்கக்காய் சாப்பிட்ட கதை தான். அப்படியே முழுங்கணும்னு தொண்டைக்குழியில் சக்கையை இறக்கிட்டு தவிச்சாலாம். அவ ஏறி பக்கத்து பூமியெல்லாம் பயிர் வச்சு கட்டுப்படி ஆகலைன்னு பிளாட்டு போட விற்றுட்டு டவுன் பக்கம் போய் ஏதானும் தொழில் பண்ணலாம்னு போகிறா. பாரு, நாகு பெரியம்மா மகனுங்க போடுன்னா போடுறானுங்க. ஒருத்தன் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்கான், ஒருத்தன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸான். காரில் தான் வாரான். மோதிரம் என்ன, தங்கப்பட்ட வாட்சி என்ன, அடையாளமே தெரியல. ஆளுங்கட்சியில் கூட பலான ஆளெல்லாம் தெரியும். அத்தினி செல்வாக்கு. இவ என்னமோ ஏக்கருக்கு 30 மூட்டை எடுக்க போகிறாளாம். அத்தை, காஃபியை கொண்டாந்து கொடுங்க, எனக்கு வேலை இருக்குது, போகிறேன். செவந்திக்கு உள்ளூர ஆத்திரம் பொங்குகிறது. நான் இதை சவாலாக எடுத்துக்கிறேன், பண்ணி காட்டுறேன், அது வரைக்கும் பேசாதீங்க. இதற்குள் சுந்தரி வாசல் வழியே வருகிறாள். ஏக்கா நடவாமே, அம்சு சொல்லுச்சு. ஆமாம், வா சுந்தரி, அடுப்பில் அரிசி கொதிக்குது, குழம்ப கூட்டி வச்சிருக்கேன், பழஞ்சோறு இருக்குது. சரோ சரவணன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகட்டும். சைக்கிளில் 2 பேரும் வந்து பகலுக்கு சாப்பிடுவாங்க, நான் வாரேன். நோட்டு புத்தகம் அலுமினியம் கூடையில் இடம்பெறுகிறது. நடவு வயலுக்கு கால் காணிக்கு என்று மனசுக்குள் பாடம் படித்தவளாய் ஜிப்சம், யூரியா, பொட்டாஷ் என்று வைக்கிறாள். நாற்று நனைக்க அசோஸ்பைரிலம் உயிர் உரம் கொடுத்தாயிற்று. பிறகு அம்மாவுக்கும் மகள் சரோவுக்கும் இவள் கேலிக்குரியவளாகிறாள். முகம் கை கால் கழுவி கொண்டு உள்ளே வருகிறாள். பழைய சோற்றை உப்பு போட்டு கரைக்கிறாள். ஒரு வெங்காய துண்டை கடித்து கொண்டு குடிக்கிறாள். சுந்தரி அடுப்பை பார்த்து எல்லாம் செய்வாள். இந்த நிலம் வீட்டு கொல்லையில் கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கிறது. தலையிலும் இடுப்பிலும் சுமை, டயர் வளையம் கையில் நடக்கிறாள் செவந்தி. வெயில் சுள்ளென்று விழுகிறது. ஓரத்தில் ஊர் பொதுவிடம், நடு ரூமில் பஞ்சாயத்து நூலகம், சுற்றி உள்ள இடத்தில் குந்தியிருப்பார்கள் ஆண்கள். தண்ணீர் முறைக்காரர்களும் இருப்பார்கள். ஆற்றிலே பாதி நாள் தண்ணி இருக்காது. மழை பெய்தால் மட்டுமே கால்வாயில் தண்ணீர் வரும். பக்கத்தில் வெற்றிலை கொடிக்காலின் கார மனம் வருகிறது. மடையில் நீர் பாய்ந்திருக்கிறது. இது கிணற்று நீர். அந்த பூமியும் இவர்களுடையது. இப்போது சிங்கப்பூர்காரர் குடும்பத்துக்கு போயிருக்கிறது. அவர்கள் வெற்றிலை கொடிக்கால் வைத்திருக்கிறார்கள். பழனிசாமி வெற்றிலை கிள்ளுகிறான். நடவா என்று கேட்கிறான். ஆமாம், பொல்லாத நடவு, கால் காணி, முழுசையும் போட ஆசைதான். நாற்று முழுசுக்குமாக விட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி இவளுக்கு தருகிறான். அகலக்கால் வைத்து நட்டமானால், ஆம், கால் காணி 1000 ரூபாய்க்குள் செலவு செய்து போடப்போகிறாள். எருவாகவும் நுண்ணூட்டச்சத்தாகவும் நோய்களை தாக்காத மருந்தாகவும் கூலியும் கூடத்தான் கட்டுப்படியாகும்படி கடன் கொடுத்திருக்கிறார்கள். பொம்பளை என்ன கிழிப்பா என்ற அலட்சியத்துக்கு நேர் நின்று காட்டுவோம். விடுவிடென்று வரப்பில் நடக்கிறாள். அத்தியாயம் 2. வயல் வரப்பு, நீர் ததும்பிய கோலம், பசுமை. என்றுமில்லாத உற்சாகம் பொங்கி வழிகிறது. நீலவேணி, கன்னியப்பனின் ஆயா, அம்சு எல்லாரும் வந்திருக்கிறார்கள். சவந்தியக்கோ என்ற கூவல் ஒலி கேட்கிறது. வரப்பின் ஓரத்தில் சுமையை இறக்க நீலவேணி வருகிறாள். இவளும் ஒரு உறவுமுறைக்காரி. ரங்கனுக்கு சின்னம்மாள் மகளாக வேண்டும். இருந்த பூமியை விற்று பட்டணத்திற்கு கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ணி தொலைத்து விட்டான். இவள் கூலி வேலை செய்கிறாள். எக்கோ, ஓ சாந்தி, வாங்க வாங்க. கண்டிப்பா வந்து சொன்னாரா? இல்லை, உங்களைத்தான் வங்கி முன்ன பார்த்தேனே. எல்லாம் வாங்கிட்டு போனீங்க. இன்றைக்கி புதன்கிழமை பயிர் வைப்பீங்கன்னு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஓடி வந்தேன். கையில் மூங்கில் ஃப்ளாஸில் பட்டையும் எழுத்துக்களுமாக தாங்கி நிற்கும் அறிவிப்பை சேற்றில் குத்தி வைக்கிறாள். என்ன இது? தான்வா மகளிர் பண்ணை. ஓ என்ற சிரிப்பு. காணி பண்ணையாயிடுச்சா? காணியோ அரைக்காணியோ, இது தான்வா மகளிர் பண்ணை தான்.
அது என்னக்கா தான்வா? அம்சு அதை படித்துவிட்டு கேட்கிறாள். இங்கிலீஷில் தமிழ்நாடு விமன் இன் அக்ரிகல்ச்சர் என்று இந்த திட்டத்துக்கு பெயர். இப்போ நாமளும் காலங்காலமாக உழுவதும் நாற்று போடுவதும் நடவும் களப்பறிக்கிறதும் அறுப்பறுக்கிறதும் பார்த்துட்டு வரோம். முன்ன காலத்தில் தொழு உரம் சாம்பல் இதுக்கு தான் தெரியும். அப்புறம் யூரியா பொட்டாஷ்னு போட்டாங்க. பூச்சி புகையாக மருந்தடிச்சாங்க. இப்போ இதுங்களில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கையாண்டா பயிர் நல்லா வருது. களப்பூச்சி எல்லாம் கட்டுப்படுத்துன்னு கண்டிருக்காங்க என்று சாந்தி விளக்குகிறாள். கன்னியப்பனின் பாட்டி வரப்பில் குந்தி வெற்றிலை போடுகிறாள். நீங்கள் வேற நோட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம். என்ன கண்டிப்பா? செவந்தியும் சாந்தியும் வந்து பார்க்கிறார்கள். குளம்போல் மண்ணை வெட்டி வரை கட்டி அதில் நுண்ணுயிர் உரத்தை கலக்கியிருக்கிறான். பாக்கெட் வெற்று உரையாக கிடக்கிறது தடத்தில். நாற்று முடிகள் அதில் உரம் பெறுகின்றன. 8 முடிகள். அக்கா, நேற்று 2 கிலோ ஜிப்ஸும் மணலில் கலந்து நாத்தங்காலுக்கு போட்டிங்க. பின்ன விதை நேர்த்தி செய்து நாற்றங்கால் போடலை. இது சும்மா அப்படியே போட்டது. ஆனால் மற்றதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு வாரேன். நடவு வயலில் இரவு நீர் பாய்ந்திருக்கிறது. காலையில் உழவோட்டி இருக்கிறான். சாந்தி தொழு உரம், சாணி உரம், மணல், பொட்டாஷ், யூரியா, ஜிப்சம், அசோஸ்பைரிலம் எஞ்சிய பாக்கெட் எல்லாம் கலந்து சேலையை தூக்கி செருகி கொண்டு விசிறுகிறாள். செவ்வந்தி பாதியும் இவள் பாதியமாக இதை முடித்து விடுகிறார்கள். பிறகு முளைகளை 8 அடிக்கு ஒன்றாக நடுகிறார்கள். அதில் கயிற்றை கட்டுகிறார்கள். கயிறோரமாக கோடு போட்டாற்போல் சாந்தியும் செவ்வந்தியும் நாற்றுகளை வைத்து காட்டுகிறார்கள். 5-6 எடுத்து குத்து குத்தா வைக்க வேணாம் ஆயா, 2ஓ 3ஓ போதும். இடையில் ஓரடி விட்டு மீண்டும் 8 அடி பாத்தி. முளை அடித்து கயிறு கட்டுவதில் கன்னியப்பனும் பங்கு கொள்கிறான். இது எதுக்கு இப்படி? வருஷா பிடிச்சி குத்து குத்தா வச்சுட்டு வந்தா பத்தாதா என்று பாட்டி முணுமுணுக்கிறாள். இல்லாயா, இப்போ ஓரடி விடுறதால இடையில நிற்க பார்க்க இடம் இருக்கும். நாற்றை பயிரை முதிக்க வேணாம். கிடுகிடுவென்று 8 அடிக்குள் நாற்றுக்களை விரைவாக அம்சு வைக்கிறாள். இருங்க இருங்க என்று செவந்தி சைக்கிள் டயரை கொண்டு வந்து நட்ட பயிர்களிடையே போடுகிறாள். உள்ளே எண்ணுகிறாள். 20 குத்துகள் இருக்கின்றன. பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். இது எதுக்கக்கா? நெருக்கமாக இருந்தால் காற்று போக நல்லா வளர இடம் இருக்காது. மனுஷங்களை போல பயிருக்கு காற்று வேணும்ல. விறுவிறென்று வேலை நடக்கிறது. வெயில் விழுவது தெரியாமல் குளிர் சுமந்த சூழல். உற்சாகம். விறுவிறென்று வேலை நடக்கிறது. சாந்தி 10 படித்த பெண். தோற்றம் பார்த்தால் கழனி வேலை செய்பவள் என்று சொல்ல மாட்டார்கள். புருஷன் ஏதோ ஃபோட்டோ கடையில் உதவியாளனாக இருக்கிறானாம். கொள்ளைமேடு என்று சொல்லும் மானாவாரி பூமி தான் 1/2 ஏக்கரா இருக்கிறதாம். தண்ணி இருந்துச்சுன்னா நான் கூட உடனே செஞ்சு பார்த்துடுவேன். எங்கள் நாத்தனாருக்கு அரக்காணி இருக்குது. அது வேப்பேரியில் டீச்சராக இருக்குது. அவன் மச்சான் பார்க்குறாரு. அவங்கக்கிட்ட கேட்டு பயிர் வைக்கணும்னு ஆசை என்று சொல்கிறாள். ஆயாதான் நாத்தை வச்சிருக்கு. அது வளரட்டும். அமர்க்களப்படும். அத்துடன் சகவாசம் கெட்டது தெரியவில்லை.
குடித்தான். குடித்துவிட்டு லாரியை ஓட்டி படுவெட்டாக போய் சேர்ந்தான். 5 வருஷம் ஆகிறது. லாரி முதலாளிகள் நட்ட ஈடென்று ஒரு சல்லி காசு தரவில்லை. வீடு சொந்தம். இவர்கள் பிரிவினையில் வந்த 1 ஏக்கரா பூமி இருக்கிறது. அதையும் போக்கியத்துக்கு விட்டு 2 பிள்ளைகளுடன் வாழ்கிறாள். இவள் கணவனிடம் சரளமாக பேசுவாள். சொந்தம் கொண்டாடுவாள். ஒரு ஆணும் பெண்ணுமாக 2 குழந்தைகள். ஒன்றுக்கு 7 வயசு. அவன் போகும்போது 6 மாசமாக இருந்தாள். அதற்கு அப்பன் முகமே தெரியாது. காப்பி வந்துடுச்சு, வாங்கடி. சுந்தரி வந்து பார்க்கிறாள். யா, அழவா இருக்கு. இது ஒரு சைஸா என்று நடுவில் ஓரடி விட்ட ஓடையில் நின்று கொண்டு சாந்தி டயர் போட்டு குத்துகளை எண்ணுவதை பார்க்கிறாள். செவந்தியக்கா, இந்த வாட்டி நல்லா விளைஞ்சா நானும் பயிர் வைக்கிறேன். என் போக்கியத்துக்கு உடனும். உன் அத்தான் சவால் விட்டுருக்காரு, பார்ப்போம். காஃபி தூள் இல்லையா, வாங்கி வர சொன்னியா? இல்லைக்கா, டீ தூள் தான் இருந்துச்சு, போட்டேன். சரசா ஸ்கூல் போயிட்டுது. அப்பமே சரவணை செத்த முன்னாடி அத்தான் கூட சைக்கிளில் உட்காந்துட்டு போனான். மாமாவுக்கு கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டு கொடுத்தேன். வெந்நீர் வச்சு தொடச்சிட்டு வேற துணி மாற்றிட்டு உட்காந்துருக்காரு. எல்லாரும் கரையேறி தேநீர் குடிக்கிறார்கள். ஆயா தனக்கு தேநீர் வேண்டாம் என்று சொல்கிறாள். எனக்கு வெத்தலை காசு மட்டும் கொடுத்துடு. வேணி, இன்னைக்கு டிஃபன் போடலையா? கொஞ்சம் 1/2 லிட்டர் தானே போட்டேன் நேற்று. அம்மா தட்டி வச்சிடும். கிரைண்டர் எதுனாலும் வாங்கினா சல்லிஸாக இருக்கும். முடியலம்மா என்று உட்காருகிறாள் நீலவேணி. பூமியை தோற்றுவிட்டு டிஃபன் கடை வைத்து பிழைப்பு நடக்கிறது. உங்கள் வீட்டுக்காரர் என்ன தான் செய்கிறாரு? அதெல்லாம் கேட்காதீங்க, ரகசியம் என்று அம்சு கிண்டுகிறாள். எல்லாருக்கும் பட்டணம் போனால் காசை வாரி கொட்டலாம்னு கணா. பட்டாலும் புத்தி வரல. இப்போவும் மைக்கு செட்டு வாங்கினா நல்ல கிராக்கின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு கூரை மாற்றணும். இவர் மண்ணத்தோட வானா. இதே டிஃபன் போடுற பிஸ்னஸில் கூட கொஞ்சம் ஒத்தாசை செய்யலாம். அதில் என்ன ஒத்தாசை செய்வார்? மாவாட்டுவாரா? ஒரு கிரைண்டர் வாங்கி போடலாமில்ல? ஒரு கணக்கு எழுதி வைக்கலாமில்ல? அட, கடைவீதி பக்கம் ஒரு இடம் பிடிச்சி கடை போடலாமில்ல? வங்கியில் லோன் வாங்கி தரலாமில்ல? ஆம்பளை இருந்துட்டு பொம்பளையே எல்லாம் செய்கிறதுன்னா? வேணி, நீ சும்மா இரு. பொம்பளைங்க நிச்சயமாக ஏதானும் பண்ணுவோம், அப்போ புத்தி வரும் என்று முடிக்கும் செவந்தி எழுந்து இருக்கிறாள். சுந்தரி வீட்டுக்கு போகிறாள். இவர்கள் களத்தில் இறங்குகிறார்கள். இந்த நடவு பழக்கமில்லாததால் கொஞ்சம் நேரம்தான் ஆகிறது. நட்ட 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. களை கொல்லி போடணும். நினப்பு இருக்கா? பூடாக்ளோர் வாங்கி வச்சிருக்கீங்களா என்று சாந்தி நினைப்பூட்டுகிறாள். எல்லாம் செட்டாக வாங்கிட்டேன். 1/4 லிட்டர் மணலில் கலந்து கையில் உர போட்டுக்கிட்டு தெளிக்கணும். உர கூட இருக்குது. 3ஆம் நாளா 5ஆம் நாளான்னு சந்தேகமாக இருக்குது. நீ என்ன எழுதியிருக்கிற சாந்தி? பார்த்துக்கலாம். செவந்திக்கு இப்போது ஒரு புதிய பிரச்சனை தலை நீட்டுகிறது. இவர்கள் எல்லோருக்கும் சோறு போட்டு தலைக்கு 15 ரூபாய் கொடுப்போம்.
என்ன கோவம் வரும்? 1000 பேசினாலும் அவள் சாதி தானே? இல்லை, எல்லாம் மனுஷ சாதி. அவளை உன் வீட்டில் கூட்டிப்ப, நீ அவள் வீட்டில் போய் சோறு எடுப்ப. ஆமாம், எடுப்பேன். இந்த சேத்துல நின்று பச்சையை தொடுற நாமெல்லாம் தான் ஒரே சாதி, வசந்த சாதி. இனிமே இப்படி பிரித்து பேசாதீங்க. நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். யார் என்ன சாதின்னு தெரியாது, யார் இந்து, யார் கிறிஸ்டியன், யார் அல்லான்னு தெரியாது. எங்களுக்கு சொல்லி கொடுத்த மேடம் என்ன சாதின்னு தெரியாது. எல்லாரும் பொம்பளைங்க, எல்லாரும் நோவும் நொம்பளமும் மாதந்தோறும் அனுபவிக்கிறவங்க. வாங்க போகலாம். இந்த ஓர் எழுச்சியில் பத்தினடவு புதுமையை பார்த்து அறிவிக்கும் அழகுணர்வு சிதைந்து போகிறது. அலுமினிய கூடை, சாமான்கள், டயர் எல்லாவற்றினுடனும் செவந்தி வீடு திரும்புகையில் சூரியன் மலைவாயில் விழுந்தாயிற்று. அத்தியாயம் 3. செவந்தி வீடு மெழுகி துடைத்து வாயிற்படி நிலைகளில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறாள். கோலம் போடுகிறாள். கூடத்து சுவரில் மஞ்சளால் வட்டமிட்டு புள்ளி வைக்கிறாள். நடவு நட்டு 17 நாட்களாகிவிட்டன. 15ஆம் நாள் இரவே வேப்பம் புண்ணாக்கும் யூரியாவும் கலந்து வைத்து மறுநாள் பொட்டாஷும் சேர்த்து உரமிட்டிருக்கிறார்கள். பயிர் அழகாக வளர்ந்து தனியாக தெரிகிறது. மனசுக்கு நிறைவாக இருக்கிறது. இத்துடன் இன்னொன்றும் சேர்ந்திருக்கிறது. கோவில் சாமி ஊருக்கு வந்திருக்கிறாராம். இந்த ஊர் கரும்பாயி அம்மன் கோவில் தானாக வளர்ந்த ஒரு கரும்பு சோலையில் இருந்ததாம். இப்போது கரும்பு இல்லை. ஏன்? அவளுக்கு நினைவு தெரிந்தே அங்கு கரும்பு பயிரிட்டிருக்கவில்லை. சுற்றிலும் முள் மரங்கள் இருந்தன. சடாமுடியுடன் இந்த சாமி அங்கு வந்தார். அவர் அந்த இடத்தில் அரளியும் நந்தியாவட்டையும் பயிர் பண்ணி நந்தவனம் அமைத்தார். கிணறும் அப்போது தோண்டியதுதான். கிணற்று நீர் கரும்பாக இனிக்கும். அவர் அங்கேயே பல நாட்கள் யோகத்தில் அமர்ந்திருப்பார். என்றேனும் ஊருக்குள் வந்து பிச்சை கேட்பார். உள்ளே அழைத்தால் பெரும்பாலும் வரமாட்டார். நோய் நடிக்கு பச்சிலை மருந்து தருவார். பச்சிலைகள் அவருக்கு தெரியும். ஏதேதோ செடிகள் அந்த நந்தவனத்தில் வளர்ந்திருந்தன. மக்கள் குறை கேட்பார், ஆறுதல் சொல்வார். அவர் இருக்கிறார் என்றால் கோவில் வளைவில் மக்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருப்பார்கள். பாம்பு கடி, தேள் கடி என்றால் வேறு ஊர்களில் இருந்தும் கூட இரவோ பகலோ சிகிச்சைக்கு ஆட்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். ஆனால் அவர் காசை கையால் தொட்டதில்லை. அதிகம் பேசவும் மாட்டார். அவர் ஊரில் இருக்கிறார் என்றால் ஊருக்கே பொலிவு இருப்பது போல் நம்பிக்கை இருந்தது. ரங்கனுக்கு இந்த கோவில் சாமியிடம் மிகுந்த ஈடுபாடு. அவர் அப்போது ஊரில் இருக்கக்கூடாதா என்று நினைப்பான். அந்த ஈடுபாட்டினால் அவன் கவிச்சி இறைச்சி எதுவும் தொடமாட்டான். கள், சாராயம் எந்த பழக்கமும் கிடையாது. அவர் திடீரென்று ஊரை விட்டு போய்விடுவார். திடுமென்று ஒரு நாள் வந்திருப்பார். அவர் யோக சாதனையினாலேயே அப்படி மறைந்து போகிறார். பிறகு வருகிறார் என்று ரங்கன் சொல்வான். அந்த சாமி ஊரை விட்டு போய் வெகு நாட்களாகிவிட்டன. சரவணன் வந்து 5 வயசாகவும் சரோ 8 வயசாகவும் இருந்தபோது அவர் வந்திருந்தார். ஏறக்குறைய 10 வருஷம் இருக்கும். அவ்வளவு இடைவெளி இதற்கு முன் இருந்ததில்லை. அவர் இமயமலையில் சமாதியாகிவிட்டார் என்று பேசிக்கொண்டார்கள். அம்மா ஏதேனும் ஒன்றென்றால் அவரிடம் சென்று திருநீர் வாங்கி கொள்வாள். சின்னம்மாள் வீட்டை விட்டு சென்ற பின்னர் ஒரு நாள் அம்மா சாமியிடம் திருநீர் வாங்க சென்றாள். அவர் அவளை உற்று பார்த்தார். திருநீர் கொடுக்கவில்லை. இந்த சாமி பார்க்குற பார்வை சரியில்லை, ஏன் திருநீர் கொடுக்கல என்று வீட்டுக்கு வந்து பொறுமினாள். அப்பா மெதுவாக சொன்னார், நீ அபாண்டமாக ராசாத்தி அடித்து விரட்டிட்ட. எந்த சாமியும் மன்னிக்காது. ஆமாம், மன்னிக்காது. நீ இத்த சொல்றீரு. அவள் ரோக்கியமானவளாக இருந்தா அவளை ஏன் விரட்டணும்? சோத்தில் பங்கு கொடுக்கலாம், என் குடியில் பங்கு கொடுக்க மாட்டேன். செங்கோலு, அனாவசியமாக பேசாத, நாக்கு புழுக்கும் என்று அப்பன் கத்துவார். பாவி இன்னோவோ செய்துட்டு போயிட்டா என்று கையை நெரிப்பாள். புருஷனுக்கு இளைப்போ இருமலோ வந்தால் உடனே யாரேனும் மந்திர தந்திரக்காரனிடம் போக வேண்டும் என்றுதான் அவள் நினைப்பாள். அம்சு மாமியார் இவளுக்கு எப்போதும் உடன்பாடானவள். 2 பேருமாக மந்திரக்காரர்களை தேடி போவதும் உண்டு. 100-200 செலவழித்து கழிப்பும் செய்திருக்கிறார்கள். அந்த பணத்துக்கு வீட்டில் சண்டை வரும். உறவுகள் விடுவதும் இல்லை, இழைவதும் இல்லை. இது இந்த வீட்டுக்குள் தெருவுக்குள் முண்டி முரண்டி சேர்ந்து இழையும். ஆனால் சின்னம்மாளை பொறுத்த வரையிலும் இந்த மண் அவளுக்கு கசந்து விட்டது. உறவு அருந்து போன மாதிரியே இருக்கிறது. அறுத்து விட்டார்கள். குற்றவாளி யார்? சாமி வந்திருக்கிறார், வீட்டுக்கு கூட்டி வாரேன், வருவார் என்று கூறிவிட்டு ரங்கன் சென்றிருக்கிறான். சாமி அப்படி கூப்பிட்டு வருபவர் இல்லை. என்றாலும் தலைமுழுகி சோறாக்கி ஒரு காய் குழம்பு பொரியல் செய்திருக்கிறாள். அரிசியும் வெல்லமும் பாலும் சேர்த்து பாயாசம் செய்திருக்கிறாள். பழம், வெற்றிலை, பூ, தேங்காய் எல்லாம் தயார். முற்றத்தில் இறங்கி வெயில் சுவருக்கு போயாயிற்று. இந்த சாமி ஒரு டாக்ஸியில் வந்து இறங்குகிறார். வாங்க வாங்க, இவரா சாமி? நம்ம கோயிலுக்கா வந்திருக்கிறார்?
கருகருவென்று தாடி இழைகிறது. மினுமினுக்கும் பட்டு சட்டையில் ருத்ராட்சங்கள், துளசி மணிமாலைகள், கையில் பெரிய ரிஸ்ட் வாட்ச், கருப்புத்தான், மூக்கு கண்ணாடி போட்டிருக்கிறார். தாயே ஜெகதாம்பா என்று சொல்லிக்கொண்டு குனிந்து வருகிறார். பலகையில் உட்காருகிறார். அவர் மட்டுமே தான் வந்திருக்கிறார். இவள் புருஷன், மாட்டாசுபத்திரி கம்பவுண்டரின் மச்சான் ஒரு பையன், சிவலிங்கம், வேலு. சாமி என்று பணிவுடன் பலகையை போட்டு உபசரிக்கிறாள். பூசைக்கு எல்லாம் வச்சிருக்கிறல்ல, இன்னைக்கு காலையிலேருந்து 3 இடத்துல பூசை. நான் நம்ம வீட்டுக்கு வந்தாகணும்னு கூட்டியாந்தேன் என்று செவந்தியிடம் ஓரமாக வந்து கணவன் தெரிவிக்கிறான். அவளோ அதை காதில் வாங்கி கொள்ளாமலே, நான் நம்ம கோயில் சாமின்னு நினச்சேன், இவர் வேற யாரோ போல இருக்கு என்று தன் ஒவ்வாமையை கோடி காட்டுகிறாள். அவர் ஜலசமாதி ஆயிட்டாராம். இமாலய குகையில் இவர் சிஷ்யராக இருந்தாராம். இவரும் ரொம்ப பேசுறதில்ல. அவர் சொல்லித்தான் நம்ம கோயிலுக்கே வரணும்னு வந்திருக்கிறாரு. அவள் பேசவில்லை. பலகையில் உட்கார்ந்து மஞ்சளை பிடித்து வைத்து பூஜை செய்கிறார். அப்பனை எதிரே உட்கார்த்தி வைத்திருக்கிறார். திருநூறு தடவுகிறார். இவருக்கு மனசில் ஒரு கருப்பு கவலை உறுத்தது. இது உடம்பு சீக்கில்ல, எண்ணெய் மருந்து சாப்பிட்டாலும் போகாது, அது சிரமப்படுத்திக்கிட்டே இருக்கும். கொல்லென்று அமைதிப்படுகிறது. அப்பாவின் இழுப்பு ஒளி மட்டுமே துருப்பிடித்த கதவு கீழ் மாதிரி இருட்டில் ஒலிக்கும் சில்வண்டு போல் வலிமையாக கேட்கிறது. சாமி, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க, எதுனாலும் செய்யலாம் என்று அம்மா முன் வந்து கும்பிடுகிறாள். அப்பனுக்கு பொறுக்கவில்லை. சாமி, என் மச்சினிச்சி தான். இவப்ப என் மாமனுக்கு புள்ள கிடையாது, 2 பொம்பளை புள்ள. அதுவும் சின்னதுலேயே பெத்தவ போய் 2ஐயும் மறு கல்யாணம் கட்டாமல் வளர்த்தாரு. அவ தோஷம், கடன் 6 மாதத்தில் புருஷன் போயிட்டா. பிறகு அவள் இருந்திருக்க கூடாதுன்னு ஒரு கலமசம் வந்துட்டது. உடம்பு பிறந்தவளே விஷமாயி விரட்டிட்டா. 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச காலமாக எதுவும் சரியில்லை. பெரிய பையன், அவனுக்கு 3 புள்ள தங்கலை. அவனும் எங்களை விட்டு போயிட்டான். நிலம் நீரும் சுகம் இல்லை. ஒன்றும் விருத்திக்கு வரலை. போன வருஷம் திடீர்னு உழவு மாடு சீக்கு வந்து செத்து போயிடுச்சு. இவளுக்கும் எப்பவும் சீக்கு தான். சாமி அவரையே உற்று பார்க்கிறார். பிறகு தாடியை உருவுகிறார். உங்கள் மனசில் குற்றம் இருக்குதோ இல்லையோ, குற்றம் பண்ண உணர்வு இருக்குது, அதுதான் உங்களை சிரமப்படுத்துது என்று சொல்லிவிட்டு எல்லோரையும் பார்க்கிறார். அந்த பொம்பளை ஏதேனும் வச்சிருக்கிறாளா சாமி என்று அம்மா கேட்கிறாள். என்று தாடியை உருவிக்கொள்ளும் சாமி தலை நிமிராமல் யோசிக்கிறார். அத்தை எடுக்க முடியாதா சாமி? ராத்திரி முழுக்க இப்படி சாயங்காலமானால் ரொம்ப சாஸ்தியாகுது. ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி கொடுக்குறோம். சம்சாரி ஊடு. இத்தை எப்படினாலும் எடுத்துடுங்க சாமி. இதுக்கு ஒரு தாயத்து மந்திரிச்சு தாரேன், ஒரு 150 ஆகும். அதை கையிலோ கழுத்துலையோ கோத்து கட்டிக்குங்க, வீரியம் இல்லாமல் போயிடும். சாமி வந்திருக்கிறார் என்ற செய்தியில் அந்த வீட்டில் தெருவே கூடிவிட்டது. நீலவேணியின் புருஷன், சாமி புதுசாக தொழில் செய்கிறது பற்றி சொல்லணும் என்று 50 ரூபாய் நோட்டை வைத்துவிட்டு கேட்கிறான். தாராளமாக செய்யலாம், முயற்சி செய், முன்னுக்கு வருவாய். சாமி முன்னே துணி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணி நஷ்டமாயிட்டுது. இப்போவும் அதுபோல் செய்ய முதல் தேரலை. சாமி சிரிக்கிறார். முயற்சி செய், முதல் வரும். கன்னியப்பனின் ஆயாவும் கூட வருகிறார். சாமி, கன்னியப்ப கல்யாணம் கட்டுனா வானாங்கிறான். ஒரே பேரப்பைய, அவனுக்கு 1 கட்டி வச்சு அது வயிற்றுல ஒரு குஞ்சை பார்த்துட்டு கண்ணை மூடணும். ஆகும், அவனுக்கு நல்ல இடத்துல பெண் வரும். பாட்டி 15 ரூபாய் காணிக்கை வைக்கிறாள். காலனியிலிருந்து சாந்தியும் புருஷனும் கூட எட்டி பார்க்கிறார்கள். ஆனால் எதுவும் கேட்கவில்லை. சாமி சாப்பிடவில்லை. என்னை சுற்றி ஏழை பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் ஆக்கி வைத்தது வீணாக வேண்டாம் தாயே, இந்த பாத்திரத்தில் போட்டு கொடுங்கள். கையோடு கொண்டு வந்து தூக்குகளில் சோறு குழம்பு எல்லாம் போட்டு கொண்டு போகிறார். ரங்கனும் சாமியுடன் வண்டியில் ஏறி கொண்டு போகிறான். சரோவும் சரவணனும் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து விட்டார்கள். ஹை, பூசியாமா, வடை பாயாசமாக போடுமா, பசிக்குது. வா சாந்தி, உங்கள் வீட்டுக்காரரா? வாங்க உட்காருங்க. சுந்தரி, இவங்களுக்கு சோறு வையி என்று அனுப்புகிறாள். சாந்தியும் புருஷனும் வாசல் திண்ணையில் உட்காருகிறார்கள். நீங்கள் இந்த சாமியெல்லாம் நம்புவீங்களாக்கா? அது என்னமோ, எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரரு கோயிலுக்கு போவாங்க. இதை காஞ்சிபுரம் புரட்டாசி சனிக்கிழமைன்னா போவாங்க. ஆடி கிருத்திகை திருத்தணி போயிடுவாங்க. மற்ற மாமிசம் ஏதும் வீட்டில் சமைக்கிறதில்ல. எங்கள் ஓப்படியா சுந்தரி இல்லை, அவ செய்வா. கவிச்சி கறி எதுனாலும் கொண்டுட்டு வருவா. அதுவும் என் பொண்ணு சரோசா தொடாது. அதுக்கு சொல்லலை,
நாம் சாமி கும்பிடணும். ஆனால் இப்படி தாடி வச்சுட்டு காரில் வந்து 50 100ன்னு சனங்க மூட நம்பிக்கையை வளர்க்குறவங்க கிட்ட சாக்கிரதையாக இருக்கணும்க்கா. ஒருத்தர் எங்கள் நாத்தனார் வீட்டு பக்கம் இப்படித்தான் பூசை போடுறேன், தங்க நகை எதுனாலும் வையுங்கன்னு சொன்னார். கண்ணு முன்ன பூசை போட்டாங்க, அப்படியே எந்திரிச்சு போயிட்டாரு. ஆனால் அடுத்த நான் பூசை போட்ட இடத்துல வெறும் சின்ன சின்ன கல் தான் இருந்துச்சு. வளையலும் இல்லை, மோதிரமும் இல்லை. ஐயோ, அதான் வீட்டுக்கு வந்து நம்ம உள்மாந்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும். செவந்திக்கு அநியாயமாக புருஷன் இன்று 500 ரூபாய் போல் பணம் செலவழித்திருப்பதை நினைத்து எரிச்சல் வருகிறது. அடக்கி கொள்கிறாள். இப்போ எதுக்கு நான் வந்தேன் சொல்லட்டுமாக்கா? எங்கள் நாத்தனா நிலம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் பயிர் வைக்கிறேன். அரைக்காணி முறையாக நாத்தங்கால் விட்டு, அதுவும் திறம் மருந்து போட்டு விதைசை நேர்த்தி பண்ணி எல்லாம் போட்டு பயிர் வைக்கலான்னு இருக்கேன். வர புதன்கிழமை அன்னைக்கு காலமாக வந்தீங்கன்னா வீட்டில் விதைசை நேர்த்தி பண்ணுறப்ப சேர்ந்து செய்யலாம்னு. அப்படியே இவங்களும் வீட்டுக்காரரை பார்த்துட்டு போகலான்னு வந்தான். வாரேன், நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும் தானே. இருங்க, முதல்ல வந்திருக்கிறீங்க, உள்ளே வாங்க, கொஞ்சம் பாயசம் சாப்பிட்லாம். உள்ளே வருகிறார்கள். பூசை இடத்தில் விளக்கு எரிகிறது. சாந்தி பார்க்க டீச்சர் போல் இருக்கிறாள். புருஷன் சாராய் சட்டை போட்டு கடிகாரம் கட்டி கொண்டிருக்கிறான். யாரோ ஆஃபீஸர் என்று தான் அம்மா நினைத்திருக்க வேண்டும். அந்த கயிற்றுக்கட்டிலை காட்டி உட்காருங்க என்று உபசரிக்கிறாள். சிறு தம்ளர்களில் அவள் கொடுத்த பாயசத்தை சாப்பிட்டு விட்டு அவர்கள் விடைபெறுகிறார்கள். அத்தியாயம் 4. அவர்களை வாயில் வரை வழி அனுப்பிவிட்டு செவந்தி உள்ளே வருகிறாள். சுந்தரி, சும்மா இருக்கக்கூடாதா? ஏக்கா, அவரு தான் வீட்டுக்காரரா? ஃபோட்டோ கடையில் பார்த்துருக்குறேன். எங்கள் பெரியம்மா பொண்ணு மல்லிகா போன வருஷம் பூ முடிச்சுட்டு இவர் கடையில் தான் ஃபோட்டோ எடுத்தாங்க. பார்த்தா காலனி ஆளுங்கன்னு சொல்ல முடியலம்மா. எல்லாம் ரொம்ப மதிப்பாயிட்டாக. அவங்களுக்கு சர்க்கார் வீடு பட்டா கொடுத்துருக்கு, குழா போட்டு கொடுத்துருக்காங்க. இவள் ஏதோ மனசில் எந்த வேற்றுமையும் இல்லாமல் தான் இதை சொல்கிறாள் என்பதை செவந்தி அறிவாள். ஆனால் அம்மா இதை விசுக்கென்று பற்றி கொள்கிறாள். ஏண்டி, வந்தவங்க காலனி ஆளுங்களா? ஆமாம், அதனால் என்ன? அவங்களும் நம்ம போல தான். இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது தப்பு என்று செவந்தி கோடு கிழிக்கிறாள். அவள் தான் எவ்வளவு ஒத்தாசை பண்ணுனா. நல்லா படித்தவ, ஆனால் கொஞ்சம் கூட கருவம் இல்லை. ஓராள் வேலை பண்ணுனா அன்னைக்கு. இப்போ நாம் போய் உதவாட்டி அது மனுஷ சன்மத்துக்கு அழகில்லை. என் வாயை அடிச்சிருவீங்க இந்த வீட்டில் அப்படின்னு முசு முசுன்று அழத் தொடங்குகிறாள். ரங்கனும் வரும்போது சந்தோஷமாக இல்லை. சோறு வையி, எனக்கு ஒரே பசி. சாமி இங்கே உட்காந்து சாப்பிடும், எல்லாரும் சாப்பிடுவோம்னு பார்த்தா தூக்கெடுத்து வசூல் பண்ணிட்டு போகுது. சி, நம்ம கோவில் சாமி நெசமாலும் சாமி என்று அழுத்து கொள்கிறான். சுந்தரி தான் அவனுக்கு இலை போடுகிறாள். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஆமாம், எனக்கு பசி பிச்சிட்டு போச்சு. காலமேந்து நிற்க நேரம் இல்லை. எல்லாம் செஞ்சு ஆறாமரை உட்காந்து சோறு தின்ன கூட கொடுத்து வைக்கல. இந்த சாமி எங்கேருந்து வந்துருச்சு இப்போ? அது என்னவோ உங்கள் அம்மாவை கேளு. பூங்காவனை பெரியம்மா சொன்னாங்களாம். வேலுவும் தர்மராசும் குதிச்சாங்க. வரதராசன் வீட்டில் பூசை வச்சாங்க. அவர் வந்துட்டு போனால் உடனே நல்லதெல்லாம் நடக்குதான். கல்யாணம் ஆகாமல் நின்னவங்களுக்கு 3 நாளில் கல்யாணம், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, கடன் இருந்தால் எப்படியோ அடையுது, என்னெல்லாம் சொன்னாங்க. உங்கள் அம்மா இப்படி போய் இந்த செய்தியெல்லாம் கொண்டுட்டு வந்து 10 நாளாக குடஞ்சி தள்ளிட்டா. ஆக நம்ம கைவிட்டு 5க்கு குளோஸு. தாயத்து வச்சிருக்கிற விளக்கு பக்கத்தில் கட்டிருக்கிறவங்க கட்டிங்க. நம்பிக்கை இல்லைன்னா எதுவும் வராது, நம்பணும். 4 பேர் நடந்ததை தான் சொல்லுவாங்க. இவரை முன்ன பின்ன தெரியுமா? பொம்பளை தோசம்னு பார்த்ததும் சொல்லிடலை.
இப்போ நான் மறந்தே போயிட்டமே, அவன் இல்லைன்னா இந்த வீட்டில் சோத்தில் கை வைக்க தெம்பு இருக்காது. அம்மா உறுத்து பார்த்து விட்டு வாசலுக்கு எழுந்து போகிறாள். இந்த ஆளை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து அருள் வாங்கிட்டு போனாங்களாம். ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 பேர் வந்தாங்களாம். ஊரில் அந்த பொம்பளை புள்ளைங்களை விட்டுப்பட்டு வந்திருக்கான். புள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சான். இவங்க வேலை முடியலையாம். சாமிக்கிட்ட நின்று சாமின்னு வேண்டிக்கிட்டு நின்றுச்சான். அடுத்த நிமிஷம் அவங்க இங்கே இல்லையாம். நின்றுட்டு இருக்கிற புருஷனுக்கு அவ வீட்டில் ஆஸ்திரேலியாவில் பிள்ளைக்கிட்ட உட்கார்ந்துருப்பது தெரிஞ்சிச்சான். எல்லாம் ரீலு. யாரோ இமாலயத்திலேருந்து சுற்றி விட்றாங்க. இங்கே கரும்பாக்கத்து கீழே தெருவில் செங்கோலு பாட்டி காதில் வந்து உழுது என்று செவந்திக்கு கேட்க தோன்றுகிறது. அரும்பு மேசியை செல்லமாக தடவிக்கொண்டு முற்றத்தில் நிற்கும் கன்னியப்பனையும் பார்க்கிறாள். நல்ல உழைப்பினால் உரமேறிய உடல், வெள்ளை உள்ளம். இவனுக்கு சரோவை கட்டினால் ஒத்து இருப்பானே. கண்டிப்பா, உனக்கு பெரிய இடத்துலேருந்து பொண்ணு வருதான். உன் ஆயா எப்பையா கல்யாணம் கட்டிப்பா? அவன் கட்டி ஒரு பேரப்பிள்ளையை பார்த்துட்டு சாவணும்னு சாமிக்கிட்ட புலம்புச்சு. கவலைப்படாதீங்க, கல்யாணம் வருது, பெரிய இடத்து பொண்ணுன்னாரு. பெரிய இடம்னா மாடி வீடா? உட்கார்ந்தா பெரிய இடத்த அடைச்சிக்கிற இடத்து பொண்ணா? சரோவின் கிண்டலுக்கும் அவன் வாயெல்லாம் பல்லாக சிரிக்கிறான். அது என்னமோ தெரியாது. கண்டிப்பா, உன் கல்யாணத்தில் எனக்கு பெரிய இலை போட்டு பெரிய சோறு போடணும் என்று சரோ மேலும் நீட்டவே கன்னியப்பன் மகிழ்ந்து போகிறான். உனக்கு இல்லாமையா சரோ? உனக்கு தான் முக்கியமாக போடுவேன். உள்ளே வரும் பாட்டி பட்டென்று வெட்டுகிறாள். போதும், ஒரு வரமுறை இல்லாத பேச்சு. பாயசம் குடிச்சாச்சில்ல, இடத்த காலி பண்ணிட்டு போ. அவன் மேலே ஏன் இப்போ காயிற? சிறுசுங்க கேலியும் கிண்டலுமா பேசிட்டு போகுதுங்க. நீ முதல்ல எந்திரிச்சு போ என்று செவந்தி விரட்டுகிறாள். இந்த அம்மா அப்பனை விட்டு அங்கங்கே நகர்வதில்லை. அவர் வெளியே போனால் இவளும் சேலத்தலைப்பை உதறிக்கொண்டு அங்கே இங்கே வம்பு பேச டிவி பார்க்க என்று கிளம்பி விடுவாள். வீட்டில் வணங்கி ஒரு வேலை பொறுப்புடன் செய்தாள் என்பதில்லை. அந்த காலத்தில் செவந்தி சிறியவளாக இருக்கையில் ஆண்பாடு பெண்பாடு என்று உழைத்தவள் சின்னம்மாதான். அம்மாவுக்கும் அவளுக்கும் 6-7 வயசோ மேலேயோ வித்தியாசம் இருக்கும். பாட்டி சாகும்போது சின்னத்தாளுக்கு 1 வயசோ 1.5 வயசோ தானா. அம்மாவுக்கும் சின்னம்மாவுக்கும் இடையில 3-4 குறை பிரசவங்களும் ஒரு முழு பிள்ளையும் வந்து நலிந்து போன பிறகு இவள் பிறந்தாளாம். பாட்டன் அந்த காலத்தில் வேறு கல்யாணம் கட்டாமல் 2யுமே தாயுமாக நின்று வளர்த்தாராம். சின்னம்மாவை தோளில் சுமந்துக்கிட்டு கழனி கரைக்கு போவாராம். பாட்டனாரை செவந்திக்கு தெரியும். அவளை தோள் மீது சுமந்து கொண்டு காஞ்சிபுரம் தேர் திருவிழாவுக்கு கூட்டி சென்றிருக்கிறார். பொரிக்கடலை மிட்டாய் வாங்கி தந்திருக்கிறார். யானை காட்டி அதன் துதிக்கையை தலையில் வைத்து ஆசி வழங்க பண்ணுவார். காசு கொடுக்க சொல்லுவார். பெருமாள் கோவிலில் பள்ளி தொட்டு கும்பிட தூக்கி பிடிப்பார். அவளுக்கு நினைவு தெரிந்த வயசில்தான் சின்னம்மா ராசாத்திக்கு கல்யாணம் நடந்தது. கோவிலில் தான் நடந்தது. பெரிய பெரிய அதிரசம் பணியாரம் சுட்டு நடுக்கூடத்தில் வைத்திருந்தார்கள். சின்னம்மா அம்மாவை போல் உயரமில்லை, வெளுப்பும் இல்லை. ஆனால் குருவி போல் சுறுசுறுப்பாக உட்கார்ந்து செவந்தி பார்த்ததாக நினைவில்லை. ஆடு வளர்த்தால், கோழி வளர்த்தால், பாட்டன் சந்தையில் கொண்டு கோழி விற்றோ ஆடு விற்றோ அவளுக்கு காலில் முத்து கொலுசு வாங்கி வந்தது நினைவிருக்கிறது. செவந்தியின் மீது சின்னம்மாவுக்கு நிறைய ஆசை. அவள் பள்ளிக்கூடம் போக இரட்டை பின்னல் போட்டு கட்டி விடுவாள். முருகன் அம்மா பிள்ளை. அவனுக்கு சின்னம்மாவிடம் ஒட்டுதல் இல்லை. இவள் சிஎஸ்ஐ பள்ளியில் படிக்க செல்கையில் சின்னம்மா அவளை அதுவரையிலும் கொண்டு விட்டு கொள்ளைமேட்டு பூமியை பார்க்க போவாள். ஒரு நாள் மழை வந்து விட்டது. முருகனிடம் குடையை கொடுத்துவிட்டு இவளை தூக்கி கொண்டு வந்தாள். செல்லியம்மன் கோவில் பக்கம் வரும் முன் மழை கொட்டு கொட்டென்று தீர்த்து விட்டது. கோவிலில் ஏறி காத்திருந்தார்கள். அடுத்த நாள் முருகனுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. அம்மா சின்னம்மாவை திட்டி தீர்த்தாள். அப்போது சின்னம்மாவுக்கு புருஷன் இருந்தான். கல்யாணமான 6 மாசத்துக்குள் வண்டியில் மூட்டை ஏற்றி கொண்டு அவன் இரவில் சென்றபோது எதிரே வந்த லாரி கண்டு மிரண்டு மாடுகள் சாய வண்டி குடை கவிழ்ந்து அவனுக்கு கால் உடைந்து விட்டது. அது சரியாகவே இல்லை. அவனுக்கு சொந்த பந்தம் என்று மனிதர்கள் இல்லை. நிலம் துண்டுபடக்கூடாது. 2 பெண்களும் மருமகன்களும் ஒன்றாக உழைத்து சாப்பிட வேண்டும் என்று பாட்டன் நினைத்திருந்தார். ஆனால் அவனுக்கு விபத்து நேர்ந்து ஊனமாய் சோற்றுக்கு பாரமாக உட்கார்ந்தான் என்பதால் சின்னம்மா அம்மாவுக்கு தரம் தாழ்ந்து போனாள். அத்தை மகனான தன் புருஷன் உரிமைக்காரன், உழைக்கிறான். அது மட்டுமில்லை, தான் முதலில் ஓர் ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறோம் என்ற கருவம் அவளுக்கு உண்டு. இப்போதுதான் செவந்திக்கு இதெல்லாம் நன்றாக புரிகிறது. அம்மா வெளி வேலைக்கு போனதே இல்லை. வீட்டு வேலையும் செய்ய மாட்டாள். அதுவும் சின்னம்மா புருஷனை இழந்த பிறகு அவள்தான் முழு நேர வேலைகளையும் செய்தாள். அம்மா இழை சிலும்பாமல், சேலை கசங்காமல், வெற்றிலை வாய்மாறாமல் குந்தியிருந்து வம்பளப்பாள். அந்த புருஷன் 3 நாள் காய்ச்சல் வந்து இறந்து போனார்.
அப்போது சின்னம்மா முழுகாமல் இருந்தாள். சின்னம்மாவை சுற்றி வந்து எல்லோரும் மாரடித்து அழுத போது விவரம் புரியாமல் அவளும் கோவென்று அழுதாள். பெரியசாமி மாமன் அவளையும் முருகனையும் ஓட்டலுக்கு கூட்டிச் சென்று இட்லியும் காஃபியும் வாங்கி கொடுத்து அவர் வீட்டிலேயே வைத்து கொண்டதும் நினைவிருக்கிறது. பிறகு சின்னம்மாவின் இந்த வடிவம் இளைத்து துரும்பாக, நெற்றி பொட்டும் மூக்குத்தி திருகாணிகளும் இல்லாமல் கன்னம் ஒட்டி சாயம் மங்கிய ஒரு சேலையை பின்குசுவம் வைத்து கட்டிக்கொண்டு முந்தியை இடுப்பை சுற்றி வரிந்து செருகியிருப்பாள். காதில் முன்பிருந்த தோடுகள் இல்லை. தேய்ந்த சிவப்புக்கள் திருகு ஒன்று ஓட்டை தெரியாமல் மறைத்தது. வளையமோ மாலையோ எதுவும் கிடையாது. எப்போதுமே வேலை செய்தவள் அவள்தானே. வீடு பெருக்கி மாவாட்டி மாட்டுக்கொட்டில் சுத்தம் செய்து தண்ணீர் இறைத்து சாணி தட்டி சோறாக்கி ஓயாமல் வேலை. கழனிக்கு போவாள். கல்யாணத்துக்கு முன் அவள் வளர்த்த ஆடுகளை விற்றுத்தான் பாட்டனார் அந்த கொள்ளை மேட்டு பூமியை வாங்கினாராம். அதை ஓட்டி போக ஆள் வந்தபோது, அப்பா எனக்கும் அக்காவை போல 4 சவரனில் செயின் வாங்க வேணும் என்றாளாம். ஆனால் செயின் வாங்காமல் பூமி வாங்கி தன் மூத்த மருமகன் செவந்தியின் அப்பா பேரில் எழுதி வைத்தார். பிறகுதான் சின்னம்மாவுக்கு கல்யாணமாயிற்று. வாழ்வும் போயிற்று. பாட்டன் இறந்தபோது வயிறும் பிள்ளையுமாக இருந்த சின்னம்மா இதெல்லாம் சொல்லி அழுதாள். அவர் போன பிறகு சின்னம்மாவுக்கு நாதியே இல்லை என்றாயிற்று. எல்லா கதைகளும் ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை இதோடு நிறுத்துகிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் நம்ம தொடரலாம். அக்காவுக்கு 4 பவுன் போட்ட அந்த அப்பா சின்ன பொண்ணு தன்னோட முயற்சியில் தான் வந்து பாடுபட்டதுலேருந்து கேட்குறத நியாயமான ஆசையை கூட நிறைவேற்றலை. சரி, அதை ஒரு சரியான வகையிலையாவது செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா மருமகன் மேலே எழுதி வச்சுருக்காரு. ஆனால் இந்த 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 செவந்தியோட அம்மா அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? யாரோட உழைப்பு யாரால் சுரண்டப்படுது? இன்றைக்கி நம்மளுடைய கூட்டு குடும்பங்கள் நிறைய சிதைஞ்சதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பம் ரொம்ப அவசியமானது, நல்லது தான் நான் நினைக்கிறது. ஆனால் அதுக்கு பிரிஞ்சதுக்கான இந்தளவுக்கு மாறினதுக்கான காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தா, வேலையில் இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிக்கக்கூடியவர்களுடைய அதிகாரம் அதிகமாகவும், உடல் உழைப்பு வீட்டில் அதுக்கு அதை விட அதிகமாக 2 மடங்கு வீட்டில் உழைக்கக்கூடியவங்களோட மதிப்பு ரொம்ப குறைவாகவும், இந்த மாதிரி சுரண்டல்கள்னால தான் இது நிறைய வந்து இந்த கூட்டு குடும்பங்கள் உடைஞ்சதுக்கான காரணமே. அந்த அப்பா இந்த பொண்ணோட நியாயமான ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஏன் யோசிக்கவே இல்லை அப்படின்றது புரியல. இன்னும் கூட நிறைய பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்னே தெரிஞ்சிக்காதவங்களாக தான் இருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு சரியாக இருந்து ஒரு குழந்தை சரியாக இல்லைன்னா அதை வந்து வேறு விதமாக நம்ம வந்து நடத்த தேவையில்லை. ஆனால் யாராருக்கு என்னென்ன நியாயங்கள், யார் எப்படி நடந்துப்பா. அப்போது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து ஏமாந்தவோ இல்லை வெகுளியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்து யாருக்கு என்ன செய்யணுங்கிறத பார்த்து செய்யணும் இல்லையா? நான் வந்து இதை பொருளாதார நிலையிலேயே சொல்லலை, ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறது கூட சொல்கிறேன். இன்றும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சொந்த குடும்பத்திலேயே வந்து உழைக்கிறவங்களும் இல்லை பாடுபடுறவங்களும் நல்ல எண்ணங்களை வீட்டுக்காக யோசிக்கிறவங்கள வீட்டாலேயே வெறுக்கப்படுறதும், நடிக்கிறவங்களுக்காக இந்த குடும்பம் வந்து தாங்கி பிடிக்கிறதும் தான் வழக்கமாக இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் தொடரலாம். இந்த கதையில் இன்னும் என்னெல்லாம் நடக்குன்னு பார்க்கலாம். அத்தியாயம் 5 கூடிய விரைவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.